மாதத்தின் முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த மாதத்தின் முதலாம் நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் கடந்த நாட்களிலே தேவனை குறித்து அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகிக் கொண்டு வருகிறோம். தேவனை குறித்து அறிகிற அறிவினாலே எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகிக் கொண்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவினாலே எங்களுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுக்கிறது. இந்த ஆண்டு நமக்கு வாக்கு கொடுத்தார். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருக வேண்டும். அதற்கு நேராய் தேவன் தம்முடைய சத்தியத்தினாலே எங்களை நடத்துகிறார். இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாட்டை இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய திருப்பந்தியை குறித்து இன்றைக்கு நாங்கள் அந்த திருப்பந்தியில பங்கெடுக்க போகிறோம். அவருடைய திரு ரத்தமும் திரு சரீரமும் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் ஒரு ராத்திரியில அந்த திருப்போஜனத்தை ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த ராத்திரியில அவர் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமா இருக்கிறன்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு பானத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறன்னு சொல்லி அந்த ராத்திரியிலே அந்த திருப்போஜனத்துல அவர் பங்கெடுக்கிறாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் சீசர்கள்ல ஒருவன் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல இயேசுவோடு கூட இருந்த ஒரு நபரும் அல்ல. நல்லா கவனிங்க. இயேசுவுக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததும் இல்லை. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது இயேசுவை முகமுகமா இவர் பார்த்ததும் இல்லை. இயேசுவின் சீசர்கள் இயேசுவோடு நெருங்கி பழகினது போல இவர் நெருங்கி பழகினதும் இல்லை. இயேசுக்கு பின்னர் இயேசுவின் சீசர்களுடைய காலத்துல மிகவும் இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசு திருப்பந்தியை குறித்து சொன்ன பொழுது இவர் இல்லாங்க. ஆனால் இவர் இந்த திருப்பந்தியை குறித்து மிக தெளிவாக கொரிந்து சபைக்கு எடுத்து விளக்குகிறார். அதைத்தான் இந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதை அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு. சிந்தித்து பாருங்க, எப்ப பெற்றுக்கொண்டாரு? இயேசு அந்த திருப்பந்தியில எடுத்து கொடுக்கும் பொழுது இருந்தாரா? இல்ல. ஆனால் அவர் சொல்லுகிறாரு, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். தெரியுமா, இதுதான் அந்த வெளிப்பாடு. இதுதான் வெளிப்பாடு. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அவர் கர்த்தரிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டு இந்த சபைக்கு அதை ஒப்புவிக்கிறார். கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். அந்த வெளிப்பாட்டை உணர்வு பூர்வமாக அனுபவ ரீதியாக அவர் பெற்றுக்கொள்கிறார். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்றீங்களா? சிந்தித்து பாருங்க. நீங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்றீங்க? எங்க இருந்து பெற்றுக்கொள்றீங்க? சிந்திச்சு பாருங்க. இவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
நான் உங்களுக்கு சொல்ற இந்த காரியங்களை நான் சும்மா சொல்லல, நான் சீசர்கிட்ட போய் கற்றுக்கொண்டு சொல்லல, நான் இயேசுவோடு கூட அந்த சீசரோடு இருந்ததும் இல்ல, ஆனா நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றாரு. இதை நீங்க கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும், பாருங்க அவர் சொல்றாரு, நான் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின் 3 வருஷம் இவர் ரட்சிக்கப்பட்டு தேவனை குறித்து அறிந்து கொண்டு 3 வருஷத்துக்கு பிறகுதான் பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கி இருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர, இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவே இல்லை அப்படின்றாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவர் இயேசுவின் சீசரோடு நெருங்கி பழகல, இயேசுவின் சீசரோடு போய் இருக்கல, அவர் யாக்கோபை தவிர வேற யாரையும் நான் கண்டதே இல்லை என்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றாரு. தொடர்ந்து வாசிங்கம்மா. அப்படி அதுல நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிற காரியங்கள் பொய் இல்ல, இது மெய்யா இருக்கிறது, இதை நம்புங்க அப்படின்றாரு. ஏனண்டா வாசிங்க. பின்பு சீரியா சிசிலியா நாடுகளின் புறங்களில் வந்து மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முன்மறியாதவனுமாயிருந்தேன். முன்பே உம்மை துன்பப்படுத்தினவனே, நான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். விசுவாசத்தை அழிக்க நினைச்சவனே இன்றைக்கு அதை குறிச்சு கட்டுறது அளவுக்கு பேசுகிறான். கர்த்தர் அப்படி செய்தார். இது எங்கிருந்து அவனுக்கு வந்துச்சு? கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டான். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரு. நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். நான் அந்த காலத்துல இல்லதான், அவரோடு இல்லதான், ஆனாலும் இப்ப நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். நீங்க நினைக்கலாம், நான் சீசர்கிட்ட போனேன், சீசர்கிட்ட கற்றுக்கொண்டேன், சீசர்கிட்ட கூட நான் காணல. அது நான் ரட்சிக்கப்பட்ட 3 வருஷத்துக்கு பிறகு தான் பேதுருவை 15 நாள் பார்க்க போனேன். அதுக்கப்புறம் யாக்கோபுவை மட்டும்தான் நான் கண்டேன். சீசர்ல வேற யாரையும் நான் காணல. ஆனா இவ்வளவு தைரியமான பேசுகிறேனே, இவ்வளவு சத்தியங்களை வெளிப்பாடுகளை நான் சொல்லுகிறேனே, இது எங்க இருந்து வந்தது? நான் சொல்ல கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் நான் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சரீரம் இதை வாங்கி நீங்க புசியுங்க, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற அவருடைய சரீரமா இருக்கிறது. இந்த பானம் உங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த திருப்பந்தியை குறித்து அந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆழமாய் கூறுகிறார். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இன்றைக்கு இந்த திருப்பந்தியை இன்னைக்கு அநேகர் சடங்காச்சாரமாக, அது ஏதோ ஒரு அப்பத்தையும் சோடாவையும் கொடுக்குறாங்க, மாசம் பிறந்தா முதல் ஞாயிற்றுக்கிழமை அதை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஏதோ தானோன்னு நினைச்சிட்டு போறதுக்கு இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. இந்த திருப்பந்தியிலே அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. தேவனுடைய திரு சரீரமும் திரு ரத்தமுமா இருக்கிறது. இது உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரம் அப்படின்றாரு. யாருக்காக? உங்களுக்காக. இது எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு எனக்காக கொடுத்தார் தன்னை. நீங்க யோவான் 6வது அதிகாரத்திலே, யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே அப்படின்றாரு. பாருங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியும்,
ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க வாசிங்க ஒரு ஆள். ஆதியாகமம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், இதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி கட்டளையிட்டார். அப்படியே 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 3வது அதிகாரம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நல்லா கவனிங்க. இந்த முழு மணி குலமே சித்ததனால பாவத்துக்குள்ளையும் சாபத்துக்குள்ளையும் மரணத்துக்குள்ளையும் கடந்து சென்றது. இங்க யோவான் 6வது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், இத நீ புசித்தீன்னு சொன்னால் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின வந்த அப்பம் இதுவே. அங்க என்ன புசிச்சதனால மரணம் அவனுக்குள்ள வந்துச்சு. இங்க இயேசு சொல்றாரு, நீ இத புசிச்சீனா நீ மறியாமல் இருப்பா. விசுவாசிக்கிறவளாம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுக்குலம் எதனால விழுந்துச்சதோ அதனாலேயே இயேசு தூக்குறாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அங்க அத புசிச்சதுனால மரணம் வந்துச்சு. இங்க சொல்றாரு, நீ புசிச்சீனா நீ ஜீவனோட பிழைப்பாய். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே யோவான் 6வது அதிகாரத்துல அப்பொழுது யூதர்கள் 51வது வசனம், வானத்திலிருந்து இறங்கின நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இத புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஆனா அன்றைக்கு அந்த கனிய புசிச்சதுனால அவன் மரிச்சான். மரணம் அவனுக்குள்ள வந்தது, பாவம் அவனுக்குள்ள வந்தது, வியாதி அவனுக்குள்ள வந்தது, அக்கிரமங்கள் அவனுக்குள்ள வந்தது, வறுமை அவனுக்குள்ள வந்தது. ஆனால் இயேசுவா, இத புசிச்சினா நீ பிழைப்பாய். எதை புசிச்சதனால விழுந்து போய் கிடந்த மனுக்குலத்தை இத புசிக்கிறதுனால நான் உன்னை தூக்குறேன்னு சொல்லி தேவன் சொல்லுறாரு. நீ டாக்டர் போற, டாக்டர் எனக்கு வயிற்று வலி, வயிற்றுக்கு ஏதோ செய்யுது, தலையை சுத்துது. உடனே டாக்டர் கேட்பாரு, என்ன சாப்பிட்டீங்க? டாக்டர் கேட்கிற முதல் கேள்வி தான், என்ன சாப்பிட்டீங்க? கேட்டு கேட்குவாரு, நாங்கள் இந்த மாத்திரையை கொண்டு சாப்பிடுங்க சோமாயிரும். டாக்டர் நான் சாப்பிடுறதுனாலதான் எனக்கு இதை சாப்பிடுங்க சோமாமுடுவாரு. நீ எதை சாப்பிட்டாலும் உனக்கு வருத்தம் வந்துச்சோ இதை சாப்பிடு, நீ சோமாவாண்டாரு. இல்ல டாக்டர் நான் சாப்பிடுறதுனாலதான் எனக்கு பிரச்சனை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னீங்கடா, நீங்க உங்களுக்கு யாரும் குணப்படுத்த முடியாது. இன்னைக்கு முழு மனக்குழம்பும் அதை சாப்பிட்டதுனால பாவத்துக்குள்ளையும் சாபத்துக்குள்ளையும் மரணத்துக்குள்ளையும் போச்சது. ஏசு சொல்றாரு, நானே ஜீவாப்பம், என்ன சாப்பிடு, இத வாங்கி புசி, இத புசிச்சிடா, நீ பிழைப்பாய். எனக்கு பிரியமான அம்மா அப்பா, இது நாங்க சாதாரணமான சடங்குக்காக இங்க வைக்கல. இது மிக மிக முக்கியமான ஒன்று. உடைய வாழ்க்கையில நீங்க பிழைக்கும்படியாக, உடைய வாழ்க்கையில ஜீவன் அடையும்படியாக, உடைய வாழ்க்கையில சுகம் அடையும்படியாக, உடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் அடையும்படியாக, உடைய வாழ்க்கையில நீங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக, நீங்க விடுதலை அடையும்படியாக தேவன் தன்னையே எனக்காக உங்களுக்காக பிக்க கொடுத்தார். அவருடைய சரீரமும் ரத்தமும் தான் இது. இது எப்ப நீங்க உணர்ந்து இது அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது என்று உணர்ந்து நீங்க உட்கொள்றீங்களோ அது உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப உணர்ந்து இது அவருடைய ரத்தம், நான் இதை உட்கொள்ளும் பொழுது எனக்குள்ள மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து அது ரத்தம் என்று சொல்லி எப்ப நீங்க அதை உட்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அது உள்ள போய் உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். அவ்வளவு வல்லமையானது அவருடைய திரு ரத்தமும் சரீரமும். ஆனா இன்றைக்கு அநேகர் இந்த வாரம் இல்லாட்டி என்ன அடுத்த மாசம் எடுத்துக்கொள்ளலாம், இந்த அடுத்த மாசம் இல்லாட்டி நான் அடுத்த மாசம் எடுத்துக்கொள்ளலாம், இப்படி சாதாரணமா இதை அசட்டை பண்றீங்க. நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்க இதை அசட்டை பண்றவங்களா இருந்தா இன்னைக்கு இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இது சும்மா சாதாரணமாக அசட்டை பண்ணக்கூடிய விடயம் அல்ல. இது உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.
நீங்க அப்படியே 53வது வசனத்துல இருந்து வாசிங்கம்மா. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இத நீங்க பானம் பண்ணலண்டா, இத நீங்க புசிக்கலண்டா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லன்றாரு. அங்க அந்த கனியை புசிச்சதுனால ஜீவன் இல்லாம போச்சுது. இங்க நீங்க புசிக்க இல்லண்டா உங்களுக்கு ஜீவன் இல்லாம போயிடும். விளக்கம் நீங்க எத்தனை பேர் விளங்குது? அங்க சொன்னார், அதை புசிச்சீண்டா நீ சாகவே சாவாய், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். புசிச்சதுனால அவன் ஜீவன் இல்லாம போனான். இங்க சொல்றாரு, நீ புசிக்கலண்டா நீ ஜீவன் இல்லாம போயிடுவ. அதனால இயேசு வலியுறுத்துறாரு, நீ புசி, இதை வாங்கி புசி, உனக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். அப்படி வாசிங்க மருத்துவ வசனத்தை. என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்க, இத புசிச்சா நித்திய ஜீவன் உண்டு என்றாரு. அங்க அந்த கனியை புசிச்சதுனால நித்திய ஜீவன் இல்லாம போச்சுது. எத்தனை பேருக்கு புரியுது? அதை புசிச்சதுனால ஜீவன் இல்லாம போச்சுது. அவர் சொன்னா, இதை புசிச்சினா உனக்குள்ள நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. எந்த மனுக்குலம் புசிச்சதுனால விழுந்து போச்சுதோ அதே புசிப்பை கொடுத்து அந்த மனுக்குலத்தை தூக்குறாரு, தூக்கி வர்றாரு. இது சாதாரண விடயம் அல்ல. உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும், உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும், நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. மாம்சம் மெய்யான போஜனமாய், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நான் நிலைத்திருக்கிறேன். அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அங்கே புசிச்சதுனால அவன் அழிஞ்சு போனான், இங்க புசிக்கிறதுனால பிழைக்கிறான், பிழைக்கிறான். என்ன புசிக்கிறதுனால நீ பிழைக்கிறாய் என்று சொல்லி சொல்லுகிறார். பிழைக்க முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? உடைய வாழ்க்கையில வியாதியில, வேதனையில, கஷ்டத்துல, கடன்ல, வறுமையில தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? சொல்றாரு, நீ என்ன புசிக்கிறதுனால நீ பிழைப்பாய், புசிக்கிறதுனால பிழைப்பாய். இது நீங்க பிழைக்கும்படியாக அவர் தன்னுடைய மாம்சத்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நீங்க பிழைக்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இதை புசிக்கிறவன் பிழைப்பான், இதை புசிக்கிறவன் பிழைப்பான். அம்மா அப்பா எதை மிஸ் பண்ணினாலும் அவருடைய திருப்பந்தியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் இதை இழந்துடாதீங்க. பிசாசு சொல்லுவா, நீ பாவி, நீ பாவி, நீ இது பங்கெடுக்கிறது தகுதி இல்லை, இப்படியே சொல்லி சொல்லி உங்களை அப்படியே கொண்டு போயிடுவான். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை நான் பாவி, இதுல பங்கெடுக்க தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இல்ல, நான் இதை புசிக்க போறேன், நான் அவரோட ஒப்புரவாக போகிறேன், நான் பரிசுத்தமாய் வாழ போகிறேன். எப்படி அந்த கனியை புசிக்கும் பொழுது பாவம் அந்த மனுஷனுக்குள்ள வந்ததோ, இதை நீ புசிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம் உனக்குள்ள வரும். எப்படி அந்த கனியை புசிக்கும் பொழுது சாபம் மனுஷனுக்குள்ள வந்ததோ, இந்த கனியை நீங்க புசிக்கிற பொழுது உனக்குள்ள ஆசீர்வாதம் வரும். நான் சொல்லவா, உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, எப்படி அந்த கனியை புசிக்கும் பொழுது ஆதாமேவால் புசித்த பொழுது அதற்கு பின்பதாக வந்த அத்தனை சந்ததிக்குள்ளையும் அந்த பாவம், அந்த மரணம் வந்துச்சுதோ, அதே போல இன்றைக்கு இதை நீங்க புசிப்பீங்கன்னு சொன்னா உங்க சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, ஐஸ்வர்யம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க சந்ததிக்கே அது வரும். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சாபமே அப்படி வேலை செய்யும்டா, இவருடைய ஆசீர்வாதம் அதை விட மேலா வேலை செய்யும். அங்க மரணம் அப்படி வேலை செய்யும்டா, இங்க ஜீவன் அதை விட மேலாக வேலை செய்யும். நீங்க பிழைப்பீங்க, நீங்க பிழைப்பீங்க. இது சாதாரணமான ஒரு சடங்கு அல்ல. நீ தகுதியற்றவன் தகுதியற்றவன் சொல்லி பிசாசு உன்னை பின்னுக்கு கொண்டு போறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது மூலமா நீ அவரோட ஒப்புரவாகுங்க. இதைத்தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். இது உங்களை அவரையும் அப்படியே ஒப்புரவாக்கும், உங்களையும் அவரையும் ஒன்றாக இணைக்கும்.
அவருடைய ரத்தத்தை நீங்க உட்கொள்கிற பொழுது உங்களுக்குள்ள ஒரு ரத்தம் அவருடைய ரத்தமாய் மாறும். நீங்க இதனால் அவரோடு இணைக்கப்படுறீங்க. அவருடைய சரீரத்தை நீங்க புசிக்கிற பொழுது உங்க சரீரம் அவருடைய சரீரமா மாறுது. அவரோடு இணைக்கப்படுறீங்க. இதை விட்டு தூரமா ஓடாதீங்க. பாவத்திலே வாழ்ந்துலாமல் இருக்காதீங்க. மனம் திரும்புங்க. மனம் திரும்பி இந்த பந்திக்கு பங்குள்ளவனாய் மாறுங்க. இது உட்கொள்றதுனால அவரோடு ஒப்புரவாகுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தாங்க, நெருக்கப்பட்டாங்க. அவங்க உழைக்கிறதுக்குரிய வருமானம் அவங்களுக்கு கிடைக்கல, மிகவும் அடிமைகளாக இருந்தாங்க. அங்கே தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இதற்கு ஒப்பா இருக்கிற, இந்த திருப்பந்திக்கு ஒப்பா இருக்கிற ஒரு நிகழ்வை அங்க செய்ய சொல்லுகிறாரு. நீங்க யாத்திராவும் 12வது அதிகாரத்திலே அதை வாசிக்க முடியும். 12, 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வீடுகளை போய் வாசிங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற பாஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லி அங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. இந்த இயேசுவினுடைய சரீரம் பிக்கப்படுவதற்கும் அவருடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கும் ஒப்பா இருக்கிற ஒரு காரியத்தை, நிழலை நீங்க அங்க பார்க்கலாம். அடிமைகளாக நொறுக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு இருந்த அவர்களுக்கு தேவன் மோசே கூட அந்த காரியத்தை செய்ய சொல்கிறாரு. ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அங்கே அடிக்கப்பட்டு வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. யாத்திராமம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக என்னை இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். அப்படியே 42வது வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. அன்றைக்கு அந்த ராத்திரியில எகிப்துல தேவன் இந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறாரு. இங்க ராத்திரியில தேவன் இந்த பந்தை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்காக கொடுக்கிறாரு. ராப்போஜனம் என்றோம். அங்க இதே ராப்போஜனத்தை தான் அந்த ராத்திரியில அவங்க செஞ்சாங்க. வாசிங்கம்மா. ராத்திரியிலே அவருக்கென்று முக்கியமாக ஆசரித்த ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லோரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி இதுவே. ஏண்டா அந்த ராத்திரியில அது வரைக்கும் விடுதலை கிடைக்காம அடிமைகளாக நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த ஜனங்கள் இந்த பஸ்கா பண்டிகை புசித்த உடனே அந்த ராத்திரியிலே விடுதலை உண்டாகிறது. அந்த ராத்திரியை விடுவிக்கப்படுறாங்க. அத்தனை வருஷமாய் நொறுக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க அந்த ராத்திரியிலே இந்த போஜனத்தை எடுத்த உடனே அவங்க என்ன செய்றாங்க? விடுவிக்கப்படுறாங்க. அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அது மட்டுமா ஆசீர்வாதங்களோடு கூட. நீங்க வாசிங்க 30 அதே அதிகாரத்துல 34வது வசனத்துல வாசிங்கம்மா. பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் அந்த எகிப்தியம் கொடுக்காதவன் இந்த பஸ்கா பண்டிகைக்கு பிறகு எல்லா பொன்னையும் எல்லா வெள்ளியையும் எல்லா உடைமைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பஸ்கா பண்டிகையில பங்கெடுத்ததுனால அவர்களுக்கு விடுதலை மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அவர்களோடு சேர்ந்து வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க இதுல பங்கெடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், பொன் வெள்ளி உடைமைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமனே சுகம் ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களுக்கும் ஒரே வழி இது. உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரே வழி இங்க இருக்குது. தேவன் எல்லாருக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் தன்னை பிக்க கொடுத்தார். அவருடைய சரீரமும் ரத்தமும் தானே இது. அவருடைய சரீரமும் ரத்தமும் தானே இது. யோசித்து பாருங்க, இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அதான் நாங்க அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அவர்களுக்கு முக்கியமாய் நாளாம்.
நான் ஏற்கனவே வாசித்த வசனத்துல வாசிங்கம்மா, 42 வசனத்துல, கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் இது அவர்களுக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கிற ராத்திரி ஆயிட்டு. முக்கியமாய் நான் சொல்றேன், இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான நாள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அவருடைய அந்த திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் நீங்க உட்கொள்ள போறீங்க, புசிக்க போறீங்க. நீங்க விடுதலை அடைகிற நாள், நீங்கள் சுகம் அடைகிற நாள், நீங்கள் ஆரோக்கியம் அடைகிற நாள், நீங்கள் ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற நாள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு நாள், முக்கியமான நாள். அவங்க அதை முக்கியமான நாளாய் கருதினாங்க, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாய், முக்கியமான ஒரு காரியமாய் அதை கருதினாங்க. எங்களுக்கு தான் முக்கியம் இல்லை, ஏன்னா மாதம் மாதம் கொடுக்கிறோமே, அது ஏதோ சோடாவும் அப்பவும் கொடுக்குறாங்க. அப்படி அல்ல. சொல்றாரு, அபாத்திரமா யாரும் அதுல பங்கெடுக்காதீங்க. எது தெரியுமா அபாத்திரம்? அதுதான். அது என்ன வேற ஒரு சோடாவும் அப்பவும் இப்படி நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் அபாத்திரம். எப்ப நீங்க அதை உணர்ந்து பாத்திரமா, இது அவருடைய சரீரம், இது அவருடைய ரத்தம் அப்படின்னு உணர்ந்து நீங்க உட்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க வாழ்க்கையில இந்த விடுதலையை ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு முக்கியமான நாள். நான் சொல்றேன், இது முக்கியமான நாள். தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தின முக்கியமான நாள். இந்த மாதத்தின் முதல் நாள் அவருடைய திருப்பந்தியில வந்து நிக்கிறீங்க. அதனால நான் சொல்றேன், எதை மிஸ் பண்ணாலும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். ஒருவேளை வியாதியோடு இருக்கிறீங்களா, நான் சொல்றேன், இதை உட்கொள்ற பொழுது உங்களுடைய வியாதி குணமடையும். நீங்க பிழைப்பீர்கள், நீங்க பிழைப்பீர்கள். அந்த அளவுக்கு முக்கியமானது இது, அந்த அளவுக்கு முக்கியமானது. உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இதுல தங்கி இருக்கு. இதை உட்கொள்ற பொழுது உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் கடந்து வரும். உங்களுக்கு மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறைக்கும், உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகள், பிறக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வேலை செய்யுங்க. தலைமுறைக்கும் வேலை செய்யும். ஏண்டா ஆதாம் ஏவாள் மட்டும்தான் அந்த கனியை புசிச்சாங்க, ஓமா இல்லையா? அது அந்த புசிச்ச கனியினால, புசிச்சதுனால தலைமுறை தலைமுறைக்கும் அந்த பாவம் தொடர்ந்துச்சு. அப்படின்னா இதை நீங்க புசிச்சீங்கன்னா உங்க தலைமுறைக்கு, உங்க பிறக்கிற பிள்ளை 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 தலைமுறைக்கும் இந்த ஜீவன் வேலை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பிழைப்பீர்கள், பிழைப்பீர்கள். இப்ப வாங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு. இதைத்தான் பவுல் தன்னுடைய வெளிப்பாடாய் இங்கே சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டு சொல்லுகிறாரு. ஏன்னா அவர் அந்த சம்பவ நேரத்தில் அவர் இல்லைங்க, அவர் டைரக்டா கர்த்தரிடத்தில் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்றாரு. இந்த திருப்பந்தியை குறித்து கர்த்தரிடத்தில் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்றாரு. பெற்றுக்கொண்டவர் சொல்றாரு, என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், முக்கியமான ஒரு நாள்ல நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தேவன் பெருக பண்ணுகிறார். உங்க விசுவாசம் பெருக்கமடையுது. இத விசுவாசத்தோடு நீங்க உட்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிழைக்க முடியாம தடுமாறுகிற எல்லா காரியத்திலும் நீங்க பிழைப்பீங்க. நீங்க விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஒருவேளை விடுதலை அடைய முடியாம நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, இந்த திருப்பந்திகளை கடந்து வாங்க. இந்த திருப்பந்திக்கு கடந்து வாங்க. அவருடைய சரீரத்தையும் அந்த ரத்தத்தையும் புசியுங்க, புசியுங்க. நீங்க விடுதலை அடைவீங்க, நீங்க விடுதலை அடைவீங்க. ஏன்னா இது உங்களுக்காக விற்கப்பட்டது, உங்களுக்காக சிந்தப்பட்டது. நாங்க யாவரும் எழுந்திருப்போம் இந்த சமூகத்தில். கண்களை மூடினவர்களாய் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம். சொல்றாரு, இப்படி இருக்க
எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த திருப்பந்திக்கு நேராக நாங்கள் போறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமா, இது உங்களுக்காகத்தான், உங்களுக்காகத்தான். இதை விட்டு தூரமா போகாதீங்க. இது உங்களுக்கானது, உங்களுக்கானது. ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. ஒருவேளை நான் பாவத்துக்குள்ளே இருக்கிறேன், இதை உட்கொள்ள தகுதியில்லைன்னு நினைச்சு பிசாசு சொல்லுவான், நீ தகுதியற்றவன், நீ தகுதியற்றவன், அதுக்கு தகுதியற்றவன் சொல்லி இந்த மாதம் வேணாம், அடுத்த மாதம் பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உனக்குள்ள ஜீவன் இல்லாமக்கிறான். இயேசு சொல்றாரு, இதுல புசிக்காதவனுக்குள்ள ஜீவன் இல்லைன்றாரு. உனக்குள்ள ஜீவன் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு தீர்மானம் எடு. அவரோட ஒப்புரவாக நான் இனி பாவத்தில் வாழ மாட்டேன். நான் அவரோடு இணைய போறேன். இயேசுவோடு நான் இணைய போறேன். இந்த பந்தியில பங்கெடுக்கிறதுனால இயேசுவோடு நான் இணைய போறேன். அவருடைய ரத்தத்தோடு நான் கலக்க போறேன். அவருடைய மாம்சத்தோடு நான் கலக்க போறேன். இனிமே எனக்குள்ள வியாதி இருக்க முடியாது, எனக்குள்ள பாவம் இருக்க முடியாது, எனக்குள்ள பாவ சிந்தை இருக்க முடியாது. ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு முன்பதாக அவருடைய திரு ரத்தமும் திரு சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாள். கண்களை மூடி இருதயத்தில் இருந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்காக அந்த சரீரத்தை பிக்க கொடுத்திருக்கிறாரு. எனக்காக அந்த இரத்தத்தை சிந்த கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அதை புசிக்கிறதுனால நாங்கள் ஜீவன் அடைகிறோம், ஜீவன் அடைகிறோம். நித்திய ஜீவன் எங்களுக்குள்ள உண்டு. இதை புசிச்சிங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இயேசு சொல்றாரு. அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்க பங்குள்ளவர்களாய் மாறுறீங்க. பிதாவே, உமக்கு நன்றி. உங்களுடைய இரத்தத்துக்காக நன்றி, உங்களுடைய சரீரத்துக்காக நன்றி. இன்னைக்கு இதை உட்கொள்ள போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இதை விசுவாசத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் இதை உட்கொள்ள போகிறாங்க. பாத்திரவான்களா இதை உட்கொள்ள போகிறாங்க. இவர்களுக்காக பிக்கப்பட்ட இந்த சரீரத்தை இவர் உட்கொள்ள போகிறார்கள். இவர்களுக்காக சிந்தப்பட்ட இந்த சரீரத்தை அவங்க உட்கொள்ள போகிறாங்க. இதை புசிக்கிற பொழுது இவர்கள் பிழைப்பார்களாக. இதை புசிக்கிற பொழுது இவர்கள் பிழைப்பார்களாக. இவர்களுக்குள்ளே இப்படி ஜீவன் கடந்து வரட்டுக்கும். நித்திய ஜீவன் இவர்களுக்குள்ளே கடந்து வரட்டுக்கும். இவர்களுக்குள்ளே சுகம் கடந்து வரட்டுக்கும். உடைய ஆரோக்கியம் இவர்களை கடந்து வரட்டுக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் அந்த ஜீவன் இவர்களுக்குள்ளே வெளிப்படட்டுக்கும். உடைய வெளிப்பாடுகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டுக்கும். உம்மிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டுக்கும். திருப்பந்தியை ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.